நான் அடி பிரதர்ஷனம் பண்றேன், அங்க பிரதர்ஷனம் பண்றேன், அழகு குத்திக்கிறேன், அன்னதானம் பண்றேன், உண்டியல்ல காணிக்கை செலுத்துறேன், உண்டியல்ல உருவத்தை போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் வேண்டிக்க மாட்டேன். என் உயிரை என் உயிரை என் உயிரையே கொடுக்கறம்மா, கொடுக்கறேன். நான் பொய் சொல்லல, ஒப்புக்காக வேண்டிக்கல, நிஜமா மனசார சொல்றேன். என் மகளை சந்தோஷமா வாழவை, அவ புருஷன் கூட ஒரு குறையும் இல்லாம சேர்த்து வச்சு வாழவை. உன் சன்னதியில உன் கண்ணு முன்னாலேயே நான் என் உயிரை விட்டுறேன். என் மகளை நல்லா வாழவை, பரிகாரமா என் உயிரை நான் தரேன், என் உயிரை தரேன். ஏத்துக்கம்மா, என் மகளை வாழவைமா, வாழவை. உன் மேல உள்ள நம்பிக்கையோட நான் இங்கேருந்து போறேம்மா. அப்பா வந்து சேர்ந்துட்டேன்பா. நான் துளசியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். கட் பண்ணாதடா, அதுக்குள்ள நீங்க அறிவு கட்ட. டேய், யாரடா திட்டுற? இல்லப்பா, ஒரு பரதேசி பையன்பா. கண்ணை வந்து அவன் தலைக்கு பின்னாடி வச்சிட்டான். டேய் செல்வா, இப்ப அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா பரதேசி. தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் இழுத்து போட்டுக்காதடா. எதுக்கு டென்ஷன் ஆகாதடா. இப்ப எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? இதே டென்ஷனை சுமந்துட்டு நீ துளசியை பார்க்க போறியா? அவளுக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதாப்பா உனக்கு? சரி சரி சரி. என்ன சரி சரி? இல்ல டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொன்னேன்பா. டென்ஷன் ஆகுற அளவுக்கு எதுவுமே நடக்கலங்கிற எண்ணம் துளசிக்கு வரணும். அந்த மாதிரி நடந்துட்டா இந்த மாதிரிலாம் பதனா காரியம் கெட்டு போயிடும். புரியுதா? சரிப்பா. சரி, அதோட கையோட துளசியோட அம்மா அப்பாக்கு ஒரு போனை போட்டுரு. நீ போய் சேர்ந்தியா இல்லைன்னு இது வரைக்கும் 4 பேர் எனக்கு போனை போட்டாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடும்ல. நான் அடிச்சு பேசிடுறேன். ஓகேப்பா ஓகேப்பா, பார்த்து பேசிடுறேன். அத்தை இப்பதான் ஏர்போர்ட் சேர்ந்தேன் அத்தை. இல்ல அத்தை, அதை இல்லாத ஒண்ணு நான் பார்க்கல. நான் போய் பார்த்த உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன். இல்ல அது எனக்கு தெரியலையே. இல்ல அத்தை தெரியல அத்தை, நான் போன உடனே உங்களுக்கு கூப்பிடுறேனே. நான் கூப்பிடுறேன், நான் உடனே கூப்பிடுறேன். நான் பார்த்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. எதுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்க? என்ன போன் எங்க எங்கேஜாவே இருக்கு? அத நேரடியா போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அவ கூட போன்லயே பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஏய் முட்டாள், இப்பதான் வந்து ஏர்போர்ட்ல இறங்கி இருக்கேன். ஓ, அது வரைக்கும் கூட உங்களால பொறுமையா இருக்க முடியலையா? போன்ல அப்படியே கொஞ்சம் குலாம்னுமா? உங்க அம்மா அப்பா கிட்ட துளசி பத்தி பேசிட்டு இருந்தேன். துளசி இல்லனா அவ சம்பந்தப்பட்ட
யார் கூடயாவது உங்களுக்கு டச்ல இருந்துட்டே இருக்கணும். ஏங்க நான் கூட அவ சம்மந்தப்பட்டவதாங்க. ஏன் என் கூட மட்டும் டச்ல இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏ தயவு செய்து இம்சை பண்ணாத, கொஞ்சம் விடு. நான் உங்களுக்கு இம்சையா இருக்கேனா? அப்ப இந்த ஜென்மத்துல அவன் கிடைக்கலனா நான் அது வரைக்கும் வாயை மூடிட்டே இருக்கணும்ல? தமிழ தயவு செய்து கொஞ்சம் வாயை மூடு. இல்லங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. பிரசன்னாவை யாரோ கடத்துனாங்களா? இல்ல நீங்களும் துளசியும் சேர்ந்து 2 பேரும் பிளான் பண்ணி கடத்தி வச்சுட்டு இப்ப பிரசன்னாவை காணோம்னு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏய் ஏன்னா 2 பேரும் ஒன்னா பேங்காக்ல ஜாலியா கூத்தடிக்கணும்ல? எப்படி உனக்கு மட்டும் எப்படி இப்படி கேவலமான எண்ணம் கேவலம் புத்திலாம் வருது? டேய் செல்வா, அம்மா பேசுறேன்டா. அவ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா தயவு செஞ்சு பிரசன்னாவை போலீஸ்ல ஒப்படைச்சிடுடா. நீ எனக்கு ஒரே புள்ளடா. உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. டேய் மாமா நான் கூட உங்களுக்கு ஒரே பொண்டாட்டி மாமா. ஏய் இம்சை, போனை வைக்கிறியா? என்னாச்சு? இம்சன்னு சொல்லிட்டாரு. கட் பண்ணிட்டேனா? இப்பதான் டார்ச்சர் பண்ணணும். ச்சீ. ஏய் 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 டாக்ஸி. மாமா துளசி மாமா பார்த்து வர மாட்டியா? மாமா அப்படி சரி நீ நீ பதட்டப்படாத வா. இன்னும் அவரை பத்தி எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல மாமா. நீ வேலை கரெக்டா சாப்பிடுறியா? டல்லா இருக்க. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா தூங்குனியா? என்ன மாமா நீங்க? நான் அவரை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பத்தி விசாரிச்சிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா என்ன? அப்படி விட முடியாது.
பிரசன்னா கண்டிப்பாக வந்துடுவார். அவர் திரும்பி வந்து என்ன செல்வா நீ துளசி சரியாக பார்த்துப்போன்னு நினச்சேன், நீ பார்த்துக்கலச்சேன் இதான்னு கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவர் திரும்பி வந்துடுவாருன்னு நீங்க இவ்வளவு நம்பிக்கையோட பேசுறீங்க. ஆனா எனக்கு அதுல பாதி கூட வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி எப்படியோ இனிமேல் நீ தைரியமாக இருக்கணும். ஆமாம் துளசி, நான் வந்துட்டேன்ல, உங்ககிட்ட பிரச்சனை கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்தியாக்கே போவேன். சரி, சாப்பாடுலாம் கரெக்டாக சாப்பிட்றியா? ஐயோ, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க என்ன இவ்வளவு விசாரிக்கிறீங்க, நான் உங்களை விசாரிக்க மறந்துட்டேன். சாரி மாமா, எனக்கு வேற எதையுமே நினைக்க தோணல. சரி, நீங்க உள்ள வாங்க வாங்க. நீ எங்களை விசாரிக்கிறியா? நீ ஏன் பாவம் கஷ்டத்தில் இருக்கிற? உனக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே பாவம் யாருமே சந்தோஷமாக இல்லை. இப்போ தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க, பாவம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. சரி, ஏதோ சிடின்னு சொன்னியே, அது என்னாச்சு? அது போலீஸ் கிட்ட இருக்கு. இங்கெல்லாம் கண்டிப்பாக சிசி கேமரா இருக்குமே, அதில் கண்டிப்பாக ரெக்கார்டாக இருக்கணும்ல? அன்னைக்குன்னு பார்த்து அது சரியா ஒர்க் பண்ணவே இல்லையா? ஓஹோ, வந்தவன் நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். போலீஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? அவர் பணத்துக்காக கடத்தல, அன்னைக்கு பீச்ல நடந்த கைகலப்புனால தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. கைகலப்புக்கு போய் கடத்தல் பண்ணுவாங்களா? புல்ஷிட். சரி விடு, நீ என்ன போலீஸ். ம். ஹலோ, Bangkok Police. Is this Tulasi? யா டெல் மீ. Please come to police station by 6 o'clock. ஓகே, I'll be there. Thank you. மாமா 6 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எனக்கு பயமா இருக்கு மாமா. இது ஏன் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. பாரு, ஒரு வேளை பயப்படுறமான விஷயமா இருந்தா 6 மணிக்கு வாணியா சொல்ல போறாங்க, நேரம் விஷயத்த சொல்லிடுவாங்கல்ல. ஸோ ஏதோ போலீஸ் ஃபார்மாலிட்டிஸாக தான் இருக்கும். அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவான். சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா, நீ பயப்படாத. ம். சரிடா செல்வா, துளசியை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஏதோ ஒரு கோபத்துல தான் பிரசனாவை கடத்திட்டு போயிருப்பாங்க. பிரசனாவுக்கு ஒன்றும் ஆகாது, நிச்சயமா திரும்பி வந்துருவாரு. அது வரைக்கும் நீ துளசி பக்கத்துல இருந்து அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாவது இங்க பிரச்சனைனா நான் பாத்துக்கிறேன்டா, நீ எதுவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, புரியுதா? பாரா, நான் சொன்னதுதான். நீ வரும்போது துளசியும் அவன் புருஷனோட தான் வரணும், புரியுதா? வச்சிடறேன்டா. யாரு உங்க பையனா? ஆமா. இவ 4-5 தடவை ஃபோன் பண்ணிருக்கா, போனை எடுக்கவே இல்ல. உங்ககிட்ட மட்டும் அவன் எப்படி பேசுறான்? உன் மருமக அவன் டென்ஷனா இருக்கும்போது போன் பண்ணிருப்பா, இல்ல எதுக்கு டென்ஷனா அவன் போனை எடுக்காம இருந்திருப்பான், அவ்வளவுதான். அப்போ நான் அந்த அளவுக்கு ஆகாதவளா போயிட்டேனா? அந்த மாதிரி நீ உன்னை ஆக்கிக்கிட்டமா? அவனை நிம்மதியா இருக்க விட்டா அவன் உன் போனை எப்போ வரும்னா அவளோட காத்துட்டு இருந்திருப்பான். நீதான் அவனை தேவையில்லாம தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கியே. அவரு கரெக்டா இருந்தா நான் ஏன் தேள் மாதிரி கொட்ட போறேன்? அம்மா தாமரை, நான் திரும்பவும் சொல்றேன், நாட்டுல பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவனோட பொண்டாட்டிங்கெல்லாம் எல்லாம் அவனை பத்தி தெரிஞ்சும் தெய்வமா மதிக்கிறாங்க. ஆனா நீ ஒழுக்கமா வாழ்ற என் மகனை ஓட ஓட விரட்டுறிய. இது உனக்கு நல்லதில்ல, இந்த குடும்பத்துக்கு நல்லதில்ல. என்னத்த சொல்றது, நல்லவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கையே கிடைக்கிறது இல்லையே. இருங்க, என்ன சொன்னீங்க? கடைசியா சொன்னீங்களே, அது எனக்கா உங்க மருமகளுக்கா? நல்லவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்களே, அது உங்களை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னீங்களா இல்ல உங்க மகனை மனசுல வச்சுட்டு சொன்னீங்களா? தேவையான மோனலிசான்னு ஒரு ஓவியம் இருக்கு, உனக்கு தெரியுமா? நீ பாத்திருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்திருக்கேன். அதனோட விசேஷம் என்ன தெரியுமா? சோகமா பார்த்தா சோகமா தெரியும், சிரிக்கிற மாதிரி பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியும். நான் சொன்னதும் அந்த ஓவியம் மாதிரி தான். அத்தை, மாமா முதல்ல சொன்னது கொஞ்சமாவது புரிஞ்சுது, இப்ப சொன்னது சுத்தமா புரியல அத்தை. எனக்கு நல்லா புரியுது. அவர் ஓவியத்தை சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு என்ன சோகமா பார்க்க சொல்றாரு. அவரை விடு. சரி தாமரை, இப்ப நீ என்ன பண்ண போற? செல்வாவை அங்கேயே இருக்க விட்டுட்டு நீ பேசாம சாப்பிட்டு தூங்க போறியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் பேங்காக் போ. ஆமா, நான் பணம் தரேன்டி, நீ பேங்காக் போ.
போய் செல்வா பக்கத்திலே இரு. அத்த நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அங்க ஏதாவது எடக்கு முடக்கா நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கும் செல்வாவுக்கும் நடுவுல துளசி வர்றதுக்கு முன்னாடி நீ போய் செட்டில் ஆயிடு. இங்க பாரு, எந்த காலத்திலயும் எந்த காரணத்துக்காகவும் அந்த ஜோசிக்காரன் சொன்னது நடந்துடவே கூடாது. செல்வா உனக்கு மட்டும்தான். இங்க பாருமா, என் பையன் நல்லவன் தான், ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவன் தான். எனக்கு அவன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் வயசு மேல நம்பிக்கை இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த துளசி மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த துளசி எப்பேற்பட்டவனையும் மாத்திடுவா, மயக்கிடுவா. பின்ன கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த பிரசன்னாவ மயக்கி பைத்தியமாக்கிட்டால. ஒரு காலத்துல காதலிச்ச என் மகனை சும்மா விட்டுடுவாளா? ஐயோ, என்னத்த நீங்க என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க. நான் பயமுறுத்தல, அவனை நீ பத்திரப்படுத்திக்கோன்னு சொல்றேன். இங்க பாரு, துளசி புருஷனை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கால, அதே மாதிரி ஏன் புருஷனை காணோன்னு நாளைக்கு நீ தேடக்கூடாது இல்ல? அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒழுங்கா பேங்காக் கிளம்புற வழிய பாரு, நான் பணம் தரேன். சே, முட்டாள்தனமா பண்ணிருக்கீங்களே. அவங்க கிட்ட தகராறு பண்ண அன்னைக்கு நீங்க நேரம் போலீஸ் கிட்ட தானே போயிருக்கணும். இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் நாங்க நினைக்கல. அட என்னமா நீ, இப்ப வேற எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் எல்லாரும் இப்படிதான், கால் காசுக்கு பேராத பிரச்சனை நினைப்போம், அது கடைசியில கழுத்துக்கு கத்தி கொண்டு வர பிரச்சனையா மாறிடும். இது ரெண்டாவது தப்பு. முதல் தப்பு, இதே ரூமுக்குள்ள ஒருத்தவன கொலை பண்ண வந்திருக்கான், அப்பவே நீங்க போலீஸ்க்கு போயிருக்கணும்ல. உனக்கு தான் தெரியாது, பிரசனாக்குமா அறிவு இல்ல, என்னவோ புரியல போ. அவர் போலீஸ் கிட்ட போலன்னு தான் சொன்னாரு மாமா. நான் தான். ஏய் துளசி, அழாத துளசி. நான் ஒருத்தன் தேவையில்லாம பழச ஞாபகப்படுத்திட்டு, அது ஒன்றும் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இந்த ஊர் போலீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப சின்சியரானவங்க. அவங்க எப்படியோ தேடி பிரச்சனை கண்டுபிடிச்சிருவாங்க. அது யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏதோ பேட் டைம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. அதான் இப்படி நடக்கக்கூடாது. விதி. ஆமா மாமா, விதிதான். ஆனா அவர் விதி இல்ல. எல்லாத்துக்கும் ஏன் விதிதான் காரணம். நான் தான் ராசி கெட்டவன். என்னோட கெட்ட நேரம் தான் அவர் இந்த மாதிரிலாம் அலைக்கடிக்குது. அவர் பாட்டுக்கு நல்லா நிம்மதியா தான் இருந்தாரு. நான் அவர் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட வாழ்க்கையை தலைகீழ மாறி நிம்மதியே போயிடுச்சு. என் மேல ஆசை வச்ச ஒரே காரணத்துக்காக இப்ப அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் அதிர்ஷ்டம் கெட்டவன்.